மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு குருகுல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் அலகு 2 பொறியியல் பாடத்திட்டம் பற்றி நாங்கள் பார்க்க உள்ளோம். அதிலே குறிப்பாக தேர்ச்சி மட்டம் 2.1. ஏற்கனவே நாம் நேர்கோட்டு இயக்கவியலிலே கிடையான இயக்கம் பற்றிய சில பகுதிகளை அறிந்திருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இன்று அவதானிக்க உள்ளது புவியீர்ப்பு இயக்கம். இந்த புவியீர்ப்பு இயக்கம் நாம் சொல்லுவோம் ஒரு பரிமாண இயக்கம் என்று சொல்லுகின்றோம். எங்களுக்கு தெரியும், இந்த புவியீர்ப்பு இயக்கம் பற்றிய ஒரு குறிப்பை நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், அதுக்கு பேர் ஒரு பரிமாண இயக்கம் என்கின்றோம். அதாவது மேல் நோக்கி மற்றும் கீழ் நோக்கி நேர்கோட்டு இயக்கம் சம்பந்தமான ஒரு இயக்கவியல் சமன்பாடுகளை இங்கே பாவித்திருக்கின்றேன். அப்போ இதிலே குறிப்பாக 4 சமன்பாடு நேர்கோட்டு இயக்கவியலில் உள்ள போது இங்கே 3 சமன்பாட்டை பயன்படுத்துகின்றேன் என்பதை கவனத்தில் கொள்க. இதிலே மேல் நோக்கி மற்றும் கீழ் நோக்கி என்றபடியால் ப்ளஸ் மைனஸ் வருகின்றது. அந்த ப்ளஸ் மைனஸுக்குரிய காரணம் மேல் நோக்கி எறியும் போது அது மைனஸ் ஆகவும் கீழ் நோக்கி வரும்போது ப்ளஸ் ஆகவும் கொள்ளப்படும். இங்கே நேர்கோட்டு இயக்கவியல் சமன்பாடுகள் 3 பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. வி சமன் ஜூ ப்ளஸ் ஓ மைனஸ் மேல் நோக்கி மற்றும் கீழ் நோக்கி ஜிடி. அடுத்தது வி வர்க்கம் சமன் ஜூ வர்க்கம் சகவோர் சய 2GS என்று சொல்லுவோம். இங்கே ஆர்முடலுக்கு பதிலாக புவியீர்ப்பு இயக்கம் என்ற காரணத்தினாலே நாங்கள் ஜி போட்டிருக்கின்றோம். அடுத்ததாக எஸ் சமன் யூடி ப்ளஸ் ஓ மைனஸ் அரை ஜிடி வர்க்கம். அந்த ப்ளஸ் ஓ மைனஸ் என்பது அதாவது மேல் நோக்கி கீழ் நோக்கி என்ற அந்த விடயம் சார்ந்து வருகின்றது என்பதை கவனத்தில் கொள்க. மற்றும் இன்னொரு சமன்பாடு எஸ் சமன் வி ப்ளஸ் யூ பை 2 இன்டு டி இங்கே நாங்கள் பயன்படுத்துவது இல்லை என்பதையும் கவனத்தில் கொள்க. இப்பொழுது இது சம்பந்தமான விடயத்துக்கு நாங்கள் வரப்போகின்றோம். புவியீர்ப்பு ஆர்முடுகளை நாங்கள் குறிக்கின்ற குறியீடு ஜி. அதாவது இதை நாங்கள் ஈர்ப்பு புலத்திலே அதாவது ஈர்ப்பு புல செறிவு என்போம். அதனுடைய பெருமானத்தை பாருங்கள். பூமியின் மேற்பரப்பில் புவியீர்ப்பு ஆர்முடுகள் பரிசோதனை ரீதியாக கணிக்கப்பட்டுள்ளது. 9.81 மீட்டர் செகண்ட் -2 ஒரு இடைவெளி இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்க என கணிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் நாங்கள் மேற்பரப்பில் கணித்தல்களை இலகுவாக்குவதற்காக புவியீர்ப்பு ஆர்முடுகளை நாங்கள் என்ன செய்கின்றோம், 10 மீட்டர் செகண்ட் -2 என கொள்ளுகின்றோம். உண்மை அதுவல்ல. உண்மை பெருமானம் 9.81 மீட்டர் பெர் செகண்ட் வர்க்கம். அதனை கணித்தல்களை இலகுவாக்குவதற்காக 10.0 மீட்டர் செகண்ட் -2 என கொள்ளப்படுகிறது. இவ் ஆர்முடுகள் கீழ் நோக்கி நிலைக்குத்தாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்க. ரைட். இப்பொழுது புவியீர்ப்பு இயக்கம் சம்பந்தமான சில வினாக்களுக்கு நாங்கள் செல்ல இல்லோம். அதை பாருங்கள். நான் இதிலே இந்த வினாக்களை 5 வகையாக நான் பிரித்திருக்கிறேன். அந்த 5 வகையை சார்ந்துதான் வினாக்களுடைய வடிவங்கள் இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்க. இப்பொழுது முதலாவது வகை நிலத்திலிருந்து எறிஞ்சு நிலத்துக்கு வரப்போகின்றது. எங்கே முதலாவது வகையை பார்ப்போம். நிலத்தில் உள்ள புள்ளி ஒன்றில் இருந்து நிலைக்குத்தாக, அப்போ இதை சொல்வது ஒரு பரிமாண இயக்கம் என்போம். நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஆரம்ப வேகம் 100 மீட்டர் பெர் செகண்டுடன் வீசப்படுகிறது. முக்கியமான தரவு வழித்தடை இல்லை. அத்துடன் புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 மீட்டர் பெர் செகண்ட் வர்க்கம் என கொள்ளப்படுகிறது. இது வினாத்தாளிலே ஆரம்பத்திலே தரப்படும் என்பதை கவனத்தில் கொள்க. இது புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 மீட்டர் பெர் செகண்ட் வர்க்கம். இத்துணிக்கை மீண்டும் நிலத்தை அடையும் வரையிலான இயக்கத்தை கருத்தில் கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை தரு. இந்த முதலாவது வினாவுக்கு வருகின்றோம். ரைட். ஆரம்ப வேகம் 100, நிலைக்குத்தாக மேலே போய் நிலைக்குத்தாக கீழே வருகின்றது. ஒரு பரிமாண இயக்கம். ரைட். துணிக்கை அடையும் அதி உயரம். அது முதலாவது வினா. அந்த வினாவை அணுகுவதற்காக இப்பொழுது பட அமைப்பை பார்ப்போம். ரைட். இங்கே வந்து உங்களுக்கு தெரியும், ஆரம்ப வேகம் 100 என்ற அந்த விடயத்தை கவனித்துக் கொள்க. 100 மீட்டர் பெர் செகண்ட். இது இறுதி வேகம் 0 ஆகும் வரைக்கும் இது இயங்கி இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்க. அவை நாங்கள் என்ன வாய்ப்பாடு பாவிக்க வேண்டும் என்றதை நீங்கள் முடிவெடுங்கள். என்ன வினா? அடையக்கூடிய அதி உயரம். அதாவது இந்த ஏச்சினுடைய பெருமானம் என்ன என்பதை கேட்கிறார்கள். அப்போ உங்களுக்கு தெரியும், வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம். நான் மேல் நோக்கி பாவிக்கின்றபடியால் -2 பாவித்துள்ளோம். நீங்கள் இங்கே சகவும் போட்டால், இங்கே சய போட்டிருக்கிறேன் நான். இந்த இடத்திலே நீங்கள் சகவை போட்டால் என்ன போட வேணும்? இங்கே சய 10 போட வேணும். ஏனென்றால்
புவிப்பார்முடுகள் கீழ்நோக்கிய திசையில் இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்க. இதனுடைய பெருமானம் எங்களுக்கு தெரியும் 10 மீட்டர் செகண்ட் -2 என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் பாருங்கள் 100 அதனுடைய வர்க்கம். இது ஏற்கனவே நான் குறிவளக்கொண்டு பாவிக்கவில்லை. ப்ளஸ் எங்களுடைய கோவையின்படி 2 உங்களுடைய ஆர்முடுகள் கீழ்நோக்கிய திசையில் இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்க. நீங்கள் மேல் நோக்கி பாவிக்கின்றீர்கள். ஆகவே 10 இன்று அந்த உயரம் h. ஆகவே இந்த 20 எண் சகதர 20 h சமன் 100 தர 100 எண் வர்க்கம். அப்போ 100 தர 100 என்று வருகின்றது. ஆகவே h வந்து 500 மீட்டர். இது முதலாவது வினாக்கு விடையாக இருக்கின்றது. என்ன வினா? துணிக்கு அடையக்கூடிய ஆதி உயரம். இது வகை ஒன்று கணக்கு என்பதை கவனத்தில் கொள்க. வினாவிலே 2வது வினாவை உயரத்தை அடைய எடுத்த நேரம் என்ன, அந்த உயரத்துக்கு போகிறதுக்கு எடுக்கிற நேரம் என்ன? முதலாவது வினா துணிக்கு அடைந்த ஆதி உயரம். உயரத்தை அடைய எடுத்த நேரம் எங்கே அவதானிப்போம். ரைட். இந்த ஆரம்பம் t = 0. இங்கே செல்லும் போது எடுக்கிற நேரம் t = t. ஆகவே என்ன வாய்ப்பாடு பாவிக்க போகிறோம்? நேரம் சம்பந்தப்பட்ட வாய்ப்பாடு. ஆரம்ப வேகம் பந்தியில் இருக்கிறது 100, இறுதி வேகம் 0. புவியீர்ப்பார்முடுகள் தெரியும். நேரம் வினா. தகுந்த சமன்பாட்டை எவ்வாறு பாவிப்பது என்பது நீங்கள் இந்த படத்தை வச்சு கொண்டு எடுக்கலாம். வினாக்களுக்கு விடையளிக்கும் பொழுது பிள்ளைகள் அருகிலே ஒரு படத்தை குறிப்பிட்டால், அதில் தரவுகளை குறிப்பிட்டால் இலகுவாக அணுகக்கூடியதாக இருக்கும். ஆகவே v = u + at மேல் நோக்கி பாவிக்கிறேன். இந்த உள்ள ப்ளஸ் மேலே தான் இங்கேயும் போட்டிருக்கிறேன். ஆனால் புவியீர்ப்பார்முடுகள் கீழ் நோக்கி இருக்கிறபடியில் -10, இறுதி வேகம் 0, வினா நேரம். ஆகவே t = 10 செகண்ட். அதாவது இந்த இடத்திலேருந்து அந்த உயரத்தை அடி எடுத்த நேரம் என்ற வினாக்கு விடை. ரைட். அடுத்த வினாக்களே போகும். அதை அந்த கேள்விக்குரிய விடயத்தை பார்ப்போம். எறியப்பட்ட கணத்திலிருந்து மீண்டும் நிலத்தை அடிக்கும் வரைக்கும் ஆன பிரியான நேரம் என்ன? திருப்பி மீண்டும் பெறப்போகிறது. ஆகவே அந்த விடையை இப்பொழுது அணுகிறதுக்கான பட அமைப்பை நாங்கள் பார்ப்போம். ரைட். இல்லை மொத்த நேரம் உங்களுக்கு தெரியும். மேல் நோக்கிய பிரியாணத்துக்கு எடுக்கிற நேரம் என்னென்று போட்டிருக்கு 10. மேல் நோக்கிய பிரியாணத்துக்கும் கீழ் நோக்கிய பிரியாணத்துக்கும் எடுக்கும் நேரங்கள் உங்களுக்கு சமன். ஆகவே 2 மேல் நோக்கிய பிரியாணத்துக்கு 10, ஆகவே 20 செகண்ட். அவை 2வது வினாவிலே இருந்து இந்த 3வது வினாவுக்கான விடையை அணுகியுள்ளேன். அதை விடுத்து நேரடியாக முழு பிரியாணத்துக்கும் எடுத்த நேரம் என்று கேட்டால் என்றால் உங்களுக்கு தெரியும் பல்வேறு வினாக்களிலே ஒரு வினா மட்டும்தான் கேட்கப்படும். என்றால் 2 நிமிடங்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்க. அதன்படி நீங்கள் நேரடியாக செய்ய வேணுமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் நிலைக்குத்தாக மேல் நோக்கி s = ut + at வர்க்கம். உங்களுடைய விடயத்திலே நிலத்திலேருந்து எழும்பி திருப்பி நிலத்துக்கு வருது. அவை இடப்பெயர்ச்சி 0. ஆரம்ப தானத்திலேருந்து அதே தானத்துக்கு மீண்டபடியால் இடப்பெயர்ச்சி 0. ஆரம்ப வேகம் 100. இது அந்த மொத்த நேரம் போட்டிருக்கேன். இந்த மொத்த நேரம் சிமோல்டி வந்து மேல் நோக்கிய பிரியாணத்துக்கு எடுக்கிற நேரம் மட்டும்தான். இது மொத்த நேரம். நேரடியாகவே இதில் இருக்கிற அந்த 10க்கு பதிலாக 10 போட்டிருக்கிறேன். அங்கால t² போட்டிருக்கிறேன். சமனுக்கு இஞ்சாலே கொண்டு வருகிறேன். இதில் சுருக்கும்பொழுது 5 வரும். 5t வர்க்கம் = 100t. ஆகவே t = 20 செகண்ட். நான் நேரடியாக 3வது வினாவை கேட்டிருந்தால் இந்த சமன்பாட்டை பாவியுங்கள். 2வது வினாவிலே செய்திருந்தால் அந்த முறையை பயன்படுத்தி அதை 2ஆல் பெருக்கும் பொழுது அதே விடை வரும். இது வந்து எங்களை பொறுத்த மட்டும் நான் இந்த விடையை மெதட் 2விலே அணுகியிருக்கிறேன் என்பதை கவனத்தில் கொள்க. வேறு கேள்வி அல்ல, இந்த விடயத்தான் திருப்பி அணுகியிருக்கிறேன் என்பதற்காக போடப்பட்ட ஒரு விடயம் என்பதை கவனிக்குக. நான் வகை ஒன்று என்ன, நிலத்திலேருந்து எறிஞ்சு மீண்டும் நிலத்துக்கு வருகின்றது. ஒரு பரிமாண இயக்கம் புவியீர்ப்பு இயக்கத்தின் வகை ஒன்று. வகை 2க்கு போக போகின்றேன். எங்கே கவனியுங்கள்? வகை 2. அதில் இடையில் ஒரு சில தரவுகளை கவனியுங்கள். வழித்தடை புறக்கணிக்கப்பட்டால் எங்களுடைய புவியீர்ப்பு இயக்கம் யாவும் வழித்தடை புறக்கணிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாங்கள் பயன்படுத்துகிறது பிள்ளைகள். அந்த பாயிண்டை பிடிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். மேல் நோக்கிய பிரியாணத்துக்கு எடுத்த நேரமும் கீழ் நோக்கிய பிரியாணத்துக்கு எடுத்த நேரமும் சமன். இது கூட்டுக்களாக வந்திருக்கிறது ஃபைனல் பேப்பர்களே.
அடுத்தது வழித்தடை புறக்கணிக்கத்தக்கது. எனின் எறியப்பட்ட அதே கதியுடனேயே இதில் எறிஞ்சம் அதே கதியோடு தான் மீண்டும் உங்களுடைய கையை வந்து சேரும். எந்த மாற்றமும் இல்லை. நிபந்தனை வழித்தடை புறக்கணிக்கப்பட்டால் வழித்தடை புறக்கணிக்கப்பட்டால். இப்படித்தான் உங்களுடைய பேப்பரின் ஒரு மிக முக்கியமான தரவு. அடுத்த வகை 2க்கு போகின்றேன். ரைட், 5 வகையில் வகை 2. நிலத்திலிருந்து 20 மீட்டர் உயரமான ஒரு கட்டிட கூரைன்ற ஓரத்தில் இருந்து, அப்போ தான் தப்பி விளையக்க நிலத்துக்கு வந்து சேரும். நிலத்திலிருந்து 20 மீட்டர் உயரமான கட்டிட கூறியொன்றின் ஓரத்திலிருந்து ஆரம்ப வேகம் 15 இடைவெளி விடப்பட்டிருக்கிறது. மீட்டருக்கும் செகண்டுக்கும் இடையில் வேகத்துடன் ஒரு துணிக்கை வீசப்படுகிறது. அத்துணிக்கை மீண்டும் கூரையினது ஓரத்தை மட்டுமட்டாக தவறி நிலத்தை அடிக்கின்றது. எனின் துணிக்கை பிரயாணித்த நேரம். கேள்விய வடிவாக நீட்டாக விளங்குங்கோ. அதில் உள்ள விஷயம், கூரையின் ஓரத்திலேருந்து எறிகிறான், ஆரம்ப வேகம் தெரியும், அடுத்த உயரம் தெரியும். இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் வரப்போகின்றது. அந்த மறைப்பெருமானம் வரும். அதை யாருக்கென்று சொல்லல இப்பொழுது. அவை அந்த விடயத்தை நான் இப்பொழுது சொல்ல இருக்கின்றேன் படத்துக்கூடாக. எங்கே கவனியுங்கள் இந்த விடயத்துக்கு. ரைட், இதிலே பாருங்கள், பாவிக்க வேண்டிய சமன்பாட்டை பாருங்கள். பாவிக்க வேண்டிய சமன்பாட்டை எஸ் சமன் யூடி ப்ளஸ் அரியேற்றி வர்க்கம் என்ற அந்த சமன்பாட்டை பாவிக்கிறேன். ஏன், என்ன கேள்வி என்ற விடயத்துக்கு வாங்க. பரப்பு நேரம் கேட்டிருக்கு, ஆனால் நிலத்தில் இருந்தல்ல, இடையிலேருந்து எறிகிறோம். அப்போ கட்டிட கூரைன்ற ஓரத்திலேருந்து படத்தை கொஞ்சம் பெருசாக போடப்பட்டிருக்கிறது. இது ஒரு பரிமாண இயக்கம். ராய், அப்போ கட்டிட கூரை ஒன்றின் ஓரம், அந்த ஓரத்தின் அந்த உயரம் நிலத்திலிருந்து இந்த ஏஜ் வந்து எங்களுக்கு தெரியும் என்ன தரப்பட்டிருக்கிறது, 20 மீட்டர். ஆரம்ப வேகம் என்ன தரப்பட்டிருக்கிறது என்றதை கவனத்தில் கொள்ளுங்கள், 15 மீட்டர் பெர் செகண்ட் என்ற அந்த விடயத்தை கவனத்தில் கொள்க. ரைட், இதில் மிக பிளவிடக்கூடிய ஒரு உங்களுடைய அனுபவம், இந்த 20 மறை போடாமல் போட்டுருவீர்கள். ஏனென்றால் இது எஸ் என்பது இடப்பெயர்ச்சி. அப்போ அந்த இடப்பெயர்ச்சியை நாங்கள் பருமனோடும் திசையோடும் குறிப்பிட வேண்டிய ஒரு கணியம். ஏன்னா காவிக்கணியம். அப்போ நீங்கள் மேலே பாவிக்கிறீர்கள், ஆரம்ப தானத்திலேருந்து கீழே அளக்க போகிறீர்கள். அவை சாய 20. இதை நல்லா கவனிக்கிறீர்கள் பிள்ளைகள். சாய 20 இதில் பிள விட்டுடுவீர்கள். பிள விட்டால் வேறு விட தான் வரும். ஏன்னா ஆரம்ப தானத்திலேருந்து கீழே வர வேணும் இடப்பெயர்ச்சிக்கு. சாய 20. நீங்கள் பாவிக்கிற திசையிலே 15 இருக்கிறது. அப்போ அது ப்ளஸ். புவியீர்ப்பு ஆர்முடல் மைனஸ், அதுக்குரிய பெருமானத்தை இங்கே முன்னுக்கு கொண்டு வந்து போட்டுட்டேன் பிள்ளைகள். விளங்கி இருக்கு. ராய், அப்போ சாய 20 15 டி சாய அரை 10 டி வர்க்கம் 10 புவியீர்ப்பு ஆர்முடலுக்காக போடப்பட்டிருக்கிறது. ராய்ட், சமனுக்கு இஞ்சால கொண்டு வாரன். இதில் சுருக்கினால் 5 டி வர்க்கம், இதுவும் 15 சாய வரப்போது சாய 20. நான் 5 ஆலையை சுருக்கி இருக்கிறேன். காரணிப்படுத்தல் பாருங்கள், 5 ஆலை சுருக்கி இதில் 3 வருது, இதில் 4 வருது. ரைட், காரணியை பாருங்கள், டி சாய 4 டி சாக 1. இந்த 1 பொருந்தாது, மைனஸில் வராது நேரம். காரணிப்படுத்தல மைனஸ் வராது. அவள் ப்ளஸ் 4 செகண்ட் தான் உங்களுக்கு வரும். அவள் இந்த கேள்விக்கு ஆன்சர் 4 செகண்ட். அவள் இந்த வகை 1க்கும் வகை 2க்கும் என்ன வித்தியாசம்? வகை 1 நிலத்திலேந்தறிஞ்சு நிலத்துக்கு வருது, வகை 2 இடையிலேந்தறிஞ்சு நிலத்துக்கு வருகிறது என்ற அந்த விடயத்தை கவனித்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் புவியீர்ப்பு இயக்கத்தின் ஒரு பரிமாண இயக்கம் என்று சொல்கிறது, மேலே போய் மேலே வையச்சு திசை வழியே மட்டும்தான் இந்த இயக்கம் நடக்கின்றது. வையச்சு திசை வழியே, வையின்ற நேர் திசை வழியே மட்டும் நடக்கிறது. நேர போய் நேர வருது. நாங்கள் படத்துக்காகத்தான் அது ஒரு பரவளை பாதை மாதிரி இருக்கிறது, அவ்வாறு இல்லை. ராய், அடுத்த வினாக்கு போவோம். வகை 3. ராய், வகை 3ஐ சிந்தியுங்கள். 180 மீட்டர் உயரமான செங்குத்தான பாறையொன்றின் உச்சியில், செங்குத்தான பாறை என்ற இந்த ஓரங்களில் நேராக இருக்க போகின்றது. மிக கவனமானது, என்ற இடையில் தங்கிறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. அப்போ 180 மீட்டர் உயரமான செங்குத்தான பாறை ஒன்றின் உச்சியில் ஓய்விலிருந்து துணிக்கொன்று விளவிடப்படும் அதே கணத்தில் பாறையின் அடியிலிருந்து இன்னும் ஒரு துணிக்கை மேலே விழப்படுற அதே கணத்திலே பாறையின் அடியிலேருந்து இன்னொரு துணிக்கை எழுது. அப்போ ஒரே நேரம் அதே கணம். ராய், அந்த பாயிண்ட் பிடிபட்டிருக்கு. 60 மீட்டர் பெர் செகண்ட் மேல் நோக்கி இலக்கு அறியப்படுது. இந்த எறியல் வேகம் இருவரும் சந்திக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கின்றது. ரைட், அவர் துணிக்கைகளும் ஒன்றாக சந்திக்கும் நேரத்தையும் சந்திக்கும் உயரத்தையும் காண்க.
அப்போ அந்த செங்குத்தான பாறையின் உச்சியிலேருந்து விளவிடப்படுதுன்ற ஆரம்பம் 0. ஆனால் கீழேந்து அறியத்தான் வேணும், அது 60. இதை விட வேறு ஒரு தரவு 180, புவியீர்ப்பு பார்ப்பொருள் 10. அப்போ அந்த விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ரைட், அதனுடைய செய்முறையை பார்ப்போம். ரைட், 180 மீட்டர் உயரமான ஒரு செங்குத்தான பாறை. இதான் எங்களுடைய பாறையினுடைய அமைப்பு. இந்த பாறையினுடைய அமைப்பு இதான் பாறையினுடைய அமைப்பு. அப்போ இந்த செங்குத்தான பாறையின் உச்சியிலேருந்து விழுகிறோம். அப்போ இந்த இடத்துல பார்கள் எக்ஸ் தூரம் போயிருக்கு. ஆரம்பம் 0 என்றால் விளவிடப்படுகிறது, அதே நேரத்தில் இது எறியப்படுகிறது. 2 பேரும் சந்திக்கிற இந்த நேரம் தான் t என்று போட்டிருக்கோம். அதாவது இதிலேருந்து விழுந்த தூரம் எக்ஸ், இது மேலே போன தூரம் 180 x. ஏனென்று கேட்டால் மொத்த தூரம் 180. அப்போ அது எக்ஸ் தூரம் விழுகிறது, இது 180 x தூரம் போகிறது. 2 பேரும் சந்திக்கிறது. மிக முக்கியமான தரவு, ஒரே நேரத்தில் வெளிக்கிட்டால் ஒரே நேரத்தில் சந்திக்கும். 2 பேரும் சேர்ந்து சந்திக்கும் வரைக்கும் இயங்கிய தூரம் 180. அப்போ ஒரு ஆள் இயங்கிய தூரம் எக்ஸ் என்றால் மற்ற ஆள் இயங்கிய தூரம் 180 x. 2 நிமிட வினா என்பதை கவனத்தில் கொள்க. ஒரு கேள்விதான் கேட்பார்கள் அப்பொழுது. ரைட், பாவிக்க வேண்டிய சமன்பாடு என்ன? S = ut + அரியேற்றுவிற்கு. அதுக்கான விளக்கத்தை சொல்ல முடியுமா? நேரம் கேள்வி. 180 தரவு, ஒரு ஆளுக்குரிய ஆரம்பம் 0, மற்ற ஆளுக்குரிய ஆரம்பம் 60. ஆகவே உங்களுக்கு போதிய அளவு புவியீர்ப்பு பார்ப்பொருள் 10 என்பதும் தெரியும். போதிய அளவு தரவு கொண்ட சமன்பாடு S = ut + அரியேற்றுவிற்கு. இதிலே நான் பார்த்தீங்களே, இந்த சமன்பாட்டுக்கு அருகில் எந்தவித அம்புக்குறிகளும் போடவில்லை. ஏண்டா ஒன்று கீழே வருது, இன்னொன்று மேலே போகுது. அப்போ நாங்கள் பாவிக்கலாது. இங்கே சமன்பாட்டிலே பாவிச்சிருக்கோம். மேல் துணிக்கை ஆரம்பம் 0, ஒரு எக்ஸ் தூரம் வருது சந்திக்கும் வரைக்கும். இந்த சந்திக்கிற நேரம் அங்கே மேலே போட்டிருக்கேன், திருப்பியும் ஒரு காலுறேன் இந்த சந்திக்கிற நேரத்தை. அப்போ விழுகின்றது எக்ஸ் சமன் ஆரம்பம் 0 இன்டு t, மேலேந்து விழுகிறது ஆவே சாக. இதுக்குரிய பெருமானம் சாக. ஏண்டா மேலேந்து விளைவிக்க புவியீர்ப்பு பார்ப்பொருளுடைய அந்த பெருமானம் சாக. அம்புக்குறியை பார்த்துக்கொள்ளும் 10 t வர்க்கம். இது முதலாம் துணிக்கைக்கு, அதான் மேலேந்து போட்ட துணிக்கைக்கு. 2ஆம் துணிக்கைக்கு கீழேந்து மேலே வருகிற அதே சமன்பாடு தான். அந்த சமன்பாட்டை நாங்கள் பாவிக்கிறோம். எவ்வாறு? 180 x சந்திக்கும் வரைக்கும் 60 என்ற அனுபவம் தெரியும். 60 இங்கே 0, இங்கே 60 t. ஆனால் இது மேல் நோக்கி பாவிச்சபடியால் மைனஸ் வருது. இது ப்ளஸ் வருது, இது மைனஸ் வருது. ரைட், நாங்கள் இரண்டையும் கூட்ட போகின்றோம். அப்போ முதலாம் சமன்பாட்டையும் இந்த 2ஆம் சமன்பாட்டையும் கூட்ட போகிறோம். இது முதலாம் துணிக்கைக்குரிய சமன்பாடு, இது 2ஆம் துணிக்கைக்குரிய சமன்பாடு. அப்போ இரண்டையும் கூட்டும் பொழுது என்ன நடக்கும்? இது வராது. உங்களுக்கு தெரியும், இது ப்ளஸ் 10 t வர்க்கம், இது அரை 10 t வர்க்கம் மைனஸில் இருக்குது. 2 இல்லாமல் போகும். அதில் இதில் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இல்லாமல் போகும். ஆகவே எங்களுக்கு வரப்போது 180 வெட்டுப்படுகிறது. இது இல்லை, இந்த எக்ஸ் வெட் இல்லாமல் போகிறது. 60 t 180 கூட்டுப்பட்டது. இதை சுருக்கினா உங்களுக்கு தெரியும் 3 செகண்ட். இதை கூட்டுவதற்கான ஒரு கோடு போட்டிருக்கிறேன். அடுத்த பகுதியிலே பார்ப்போம். ரைட், நேரம் மீண்டும் எழுதியிருக்கு 3 செகண்ட். அப்போ உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்று கேட்டால் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கு. இது ஒரு மேல்விமாக கேட்கப்பட்டிருக்கு. ஆனால் பல்வேறு வினாக்களாக இருந்தால் ஒரு வினா மட்டும்தான் சோதிக்கப்படும், 2 நிமிடங்கள். இதில் மேல்விமாக ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். எதை கேட்கிறார்கள் என்று தெரியாத காரணத்தாலே சந்திக்கிற உயரம், அதுக்கு எக்ஸை கண்டுபிடிக்கிறேன் 5, t வர்க்கத்துக்கு இந்த 3 போட்டால் 45. அப்போ மொத்த உயரம் 180, மேலே 45 போனால் பாருங்கள் கீழேந்து 135 மீட்டர். நிலத்திலேருந்து சந்திக்கிற உயரம் 135 மீட்டர் இருவரும். இதில் வகை 3 கணக்கு. இரு துணிக்கைகள் ஒரே நேரத்தில் எறிந்தால் ஒரே நேரத்தில் சந்திக்கும். 2 பேரும் சேர்ந்து கடக்கும் தூரம் 180. ஒரு ஆள் எக்ஸ் என்றால் மற்ற ஆள் 180 x. புவியீர்ப்பு இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் தான் இது. அப்போ போன முறை வகுப்புகளிலே கிடையான திருவழியை இயங்குகிற வண்டிகளின் இயக்கங்கள் பற்றி பார்க்கிறார்கள். இன்று அந்த விடயத்தை நாங்கள் புவியீர்ப்பு இயக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இங்கேயும் நேர்கோட்டு இயக்கவியலுக்கான சமன்பாடுகள் தான் பாவிக்கப்படுகிறது. ஆர்முடலுக்கு பதிலாக ஜி என்ற குறியீடு பாவித்து 10 மீட்டர்/செகண்ட் என்ற பெருமானம் பாவிக்கப்படுகிறது. இதுவும் சீரான பெருமானத்துக்கு மாத்திரமே செல்லுபடக்கூடிய ஒரு சமன்பாடுகளாக இவை அமைகின்றன. இது வகை 3.
இனி வகை 4 கணக்குக்கு போகின்றோம் புவியீர்ப்பு இயக்கத்திலே. எங்கே அந்த விடயத்தை பார்ப்போம். ரைட். ஒரு உயரமான கோபுரம், அந்த கோபுரத்தின் உச்சியில் ஓய்விலிருந்து அந்த துணிக்கை விளவிடப்படுகிறது. விளவிடப்படும் துணிக்கை ஒன்று தனது பிரியாணத்தின், உங்களுக்கு தெரியும் இந்த முழு பிரியாணமும் T என்று சொன்னால் அந்த பிரியாணத்தின் இறுதிச் செக்கனில், அதாவது உங்களுக்கு தெரியும் இறுதிச் செக்கனில், இதான் அந்த இறுதிச் செக்கன், அது இதில் வரப்போகின்றது. இறுதிச் செக்கனில் என்ன நடக்குது என்று பாருங்கள். அதாவது பிரியாணத்தின் இறுதிச் செக்கனில் கோபுரத்தின் உயரத்தை நாங்கள் ஏச்சென்று எடுப்போம். அந்த உயரத்தின் 9/25 பங்கை விழுகிறது. இங்கே இருக்குது 9/25 பங்கை விழுகிறது. நாங்கள் கோபுரத்தின் உயரத்தை ஏச்சென்று எடுத்திருக்கின்றோம். கோபுரத்தின் உயரத்தை ஏச்சென்று எடுத்து அதில் 9/25 பங்கு கடைசி நேரத்தில், கடைசி ஒரு செகண்டில், இறுதி ஒரு செகண்டில் விழுகின்றது. மிகுதி, அதாவது மேலே விழுந்த தூரம் 16H/25. காரணம் என்ன? 2 கூட்டுங்கள் H வரும். அதாவது 16H/25 சக 9H/25 சமன் அந்த கோபுரத்தின் உயரம் H என்பது எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பெருமானம். நாங்கள் கோபுரத்தின் உயரத்தை என்னென்று எடுத்திருக்கின்றோம்? H என எடுத்திருக்கிறோம். அதுவும் ஒரு கேள்வியாக வருது பாருங்கள். கோபுரத்தின் உயரம் என்ன என்பது ஒரு வினாவாக வருகின்றது. அடுத்த கோபுரத்தினை கடக்க எடுக்கும் நேரம். இதில் நான் 2 வினாக்கள் போடப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு வினாத்தான் உங்களுடைய விடயம் சார்ந்து கேட்கப்படும். ரைட். படத்திற்கு அவதானித்து பார்த்தீர்கள். இறுதிச் செக்கனில் பாருங்கள், பிரியாணத்தின் இறுதிச் செக்கனில் முழு உயரத்தின் 9/25 பங்கை விழுகிறது. இன்னென்றால் தர வேண்ட ஒரு கருத்துக்கு வருகிறது. உங்களுக்கு தெரியும் 9/25 தர H என்ற விடயத்துக்கு வந்திருக்கிறோம். இதில் 2 சமன்பாடு எங்களுக்கு தெரியும். ஏலேருந்து பிக்கு பாவிக்க போகிறோம், இந்த ஏலேருந்து சிக்கு பாவிக்க போகிறோம். இந்த இடத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேணும். பி என்பதை கவனத்தில் கொள்க. ஆகவே இங்கே அந்த சமன்பாட்டுக்குரிய விடயத்துக்கு வரப்போகின்றோம் தெளிவாக. ரைட். என்ன சமன்பாடு பாவிக்கப்பட்டிருக்கு என்பதை கவனத்தில் கொள்ளுக. அதாவது ஏலேருந்து பி, இந்த இடம் பி. ரைட். இதுக்குரிய நேரம் T = T/1. ரைட். A to B 16H/25 ஆரம்ப வேகம் 0 T/1 அரை தர 10 T/1 முழுவதின் வர்க்கம். அது முதலாவது சமன்பாடு. இது ஆரம்ப வேகம் 0 என்ற வடியால் 16H/25 சமன் 5 தர T/1 முழுவதின் வர்க்கம். ரைட். திருப்பியும் ஏலேருந்து பாவிக்கிறதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் அதே ஆரம்ப வேகத்தை நீங்கள் பாவிக்கலாம். அந்த ஆரம்ப வேகத்தை பாவிக்கிறதுக்கு A சமன் என் முழுக்க விழுகுது A to C. இந்த A to Cக்குரிய அந்த பெருமானத்திலே நாங்கள் பாவிக்கின்றோம் A to C. A சமன் 0 T அரை தர 10 தர T². A சமன் 5 T வர்க்கம். பெரியொரு சமன்பாடாக இது அமையப் போகின்றது. எல்லாரும் மீண்டும் கவனிக்கிறீர்கள். முதலாவது சமன்பாடு ஏலேருந்து பிக்கு, அதுக்குரிய நேரம் T/1. ரெண்டாவது சமன்பாடு ஏலேருந்து சிக்கு, A சமன் 0 T தர அரை தர 10 தர T வர்க்கம். A சமன் 5 T வர்க்கம். இந்த 2 சமன்பாட்டையும் நாங்கள் எவ்வாறு செய்ய போகின்றோம் என்றால், இதுவரை கணக்கில் கூட்டி இருக்கின்றோம் அந்த 2 சமன்பாட்டை, அல்லது கழித்திருக்கின்றோம். இந்த முறைதான் நாங்கள் அவை 2ஐயும் பிரிக்கப் போகின்றோம். நாங்கள் கூட்டியோ கழிக்கும் போது ஏச்சும் வரும் டீயும் வரும். ஏச் என்று சொல்லப்படுற அறியாக்கணியும் வரும், டி என்று சொல்லப்படுற அறியாக்கணியும் வரும். இங்கே என்னுடைய சுருக்கல் மெதட்டை பாருங்கள். இந்த 2 சமன்பாட்டையும் நீங்கள் தெளிவாக பார்த்தா தெரியும். இந்த சமன்பாடும் மற்ற இந்த சமன்பாட்டையும் பார்த்தீங்களா, 1ஐயும் 2ஐயும் பார்த்தீங்களா? சரி, இந்த சைடு நாங்கள் பாதுகாப்பு கருதித்தான் அந்த படங்களை மேலதிகமாக போட்டிருக்கிறோம். நீங்கள் நேரடியாக செய்கிற விடயம்தான் இது. ஆகவே 16H/25 ஏலேருந்து பிக்கு. ஆனால் ஏலேருந்து சிக்கு பாவிக்க அது முழுவதுமாக கோபுரத்தில் உயரமே அதுக்குள்ளே வந்துடும். ரைட். எவ்வாறு சுருக்க போகிறோம் என்பதை கவனத்தில் கொள்க. எங்கே அந்த சுருக்கலை ரைட் பிரித்திருக்கிறேன். கழிக்கவும் இல்லை, நாங்கள் கூட்டவும் இல்லை. இவ்வளவு நேரம் செய்ததிலிருந்து ஒரு விதிவிலக்கான முறை என்பதை கவனத்தில் கொள்க. ரைட். எங்கே பிரித்திருக்கிறோம்? ரைட். பிரிக்கும் பொழுது இதில் பாருங்கள், H வெட்டுப்படும், 5 வெட்டுப்படும்.
16 25. அந்த 16 தான் நான் என்ன செய்திருக்கிறேன், 4 5 போட்டு ப்ளஸ் ஓ மைனஸ் போட்டு முழுவதின் வர்க்கம் போட்டிருக்கிறேன். ஏன் 16 வந்து உங்களுக்கு தெரியும் எண்ணத்தின் வர்க்கம் என்று தெரியும், 4 வர்க்கம். 25 எண்ணத்தின் வர்க்கம் என்று தெரியும், 5 வர்க்கம் என்று தெரியும். அதை அப்படியே சேர்த்து போட்டிருக்கிறேன். அப்போ இந்த விதிவிலக்கான அணுகுமுறையை கவனித்துக் கொள்ளுங்கள். ரைட், விட்டு முழுக்கு. ரைட், பாருங்கள், அடுக்கு சமன், அவை அடி சமன். இதில் ப்ளஸோ மைனஸ் என்று 2 விடை வரை சாத்தியமாக இருக்கின்றது. அப்போ இந்த 2 விடையும் எவ்வாறு வரப்போகின்றது என்ற கவனத்தில் பாருங்கள். ஒன்று ப்ளஸை எடுத்திருக்கிறேன், மற்றது மைனஸை எடுத்திருக்கேன் பிள்ளைகள். இதை கவனிக்கிறீங்க, 2 விடயமும் இருக்குது. ஒன்று ப்ளஸ் எடுக்கப்பட்டிருக்கு, மற்ற மைனஸ் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், டி வந்து 5 செகண்ட். 5 செகண்ட். ஏன் குறுக்க பெருக்கி நாங்கள் சுருக்கும் போது இதை சுருக்கி காட்டலாம். அதாவது முதலாவது சமன்பாட்டை நான் சுருக்கி காட்டுகின்றேன். 4t சமன் 5t sin 5. நீங்கள் இதை இஞ்சில் கொண்டுடலாம். 5 சமன் t. மற்றவரை கொண்டு போகும்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த சமன்பாடு நேரடியாக sin 4t 5t sin உங்களுக்கு தெரியும் 5. இதை அங்கால கொண்டு போங்கள். 5 சமன் 9t. அவை t சமன் 5/9 செகண்ட். சந்தர்ப்பமாக இரண்டுமே நேர்பெருமானத்தில் வந்துள்ளது. இரண்டுமே நேர்பெருமானத்தில் வந்துள்ளது. ஆனால் ஒரு விடையை தட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த விடை என்ன என்று கேட்டால் இது. ஏன் கான்ட்ராடிக்ஷன் என்று சொல்ல போறீங்கள் என்று சொன்னால், ஒன்றை விட இது சின்னனாக இருக்கின்றது. அவை இரண்டும் நேர்பெருமானங்களாக வந்த போதும் என்ன நடந்திருக்கு, அது முழு பிரியாணத்துக்கு ஒன்றை விட கூட வர வேணுமே. நாங்கள் இறுதி செகண்ட் என்று கதைச்சிருக்கிறோம் தானே. அப்போ அதை விட கூட வர வேணும். அவை இது ஒன்றை விட சின்ன காரணத்தால் இந்த விட மட்டும்தான் எங்களுக்கு பொருத்தம். நல்லா திட்டமிட்டு கவனியுங்கள். 2 விடைகளும் அணுகி இருக்கிறது. ஒரு சுருக்கமான ஒரு விடையத்தான் போட்டிருக்கிறேன். இங்கே விவரம் எழுதியிருக்கிறேன் பக்கத்திலே அருகிலே, எவ்வாறு சுருக்கிறது என்பதற்கு. ரைட், உங்களுக்கு என்ன அடுத்த கேள்வி? ஏஜ், அதாவது கோபுரத்தின் உயரம். அது 5t வர்க்கம் என்று போட்டால் சரி. 2வது சமன்பாடில் போட்டீர்கள் என்றால் சரி. என்ற கோபுரத்தின் உயரம், மொத்த உயரம் ஏஜ், அது உங்களுக்கு தெரியும் என்னவாக இருக்க போது 5t வர்க்கம் a to c என்ற விடியது. அங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் 5. இது என்னதுக்கு பதிலாக போட்டிருக்கு தெரியுமோ? t வர்க்கத்துக்கு பதிலாக 5 வர்க்கம் 125. அப்போ கோபுர உயரம் 125 மீட்டராக இருக்கின்றது. விளங்கிக் கொள்கிறது. அப்போ இது வகை 4 கணக்கு. அதாவது உயரமான ஒரு இடத்துலேருந்து போடுறோம். இறுதி செகண்டில் கோபுரத்தின் உயரத்தின் 9/25 பங்கை விழுந்தால் கோபுரத்தின் உயரம், அந்த கோபுரத்தை விழ எடுத்த நேரம். இது வகை 4 கணக்கு. இப்பொழுது வகை 5 கணக்குகளே நுழைய போகின்றோம். 5 வகையாக பிரித்து அதுக்குள்ள உள்ள விடயங்களாகத்தான் நீங்கள் ஃபைனல் பேப்பர்களை பார்க்க வேண்டும். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு சுருக்கம் தந்து கொண்டிருக்கின்றேன் நான் தற்பொழுது. எங்கே வகை 5ஐ பார்ப்போம். இது கொஞ்சம் கடுமையான வினா. இது உங்களுடைய பரீட்சை திணைக்களத்திலே இருக்கின்ற ஒரு வினா. எங்கே கவனமாக பார்ப்போம். ராய், ஒரு பந்து, இதில் 2 பந்து சம்மந்தப்படுது. அதில் ஒரு பந்து எக்ஸ் ஆனது லெகுத்தாக மேல் நோக்கி 100 மீட்டர்/செகண்ட் வேகத்துடன் வீசப்படுகிறது. மற்ற பந்து எப்படி என்றால் அதை நீங்கள் கவனிங்கோ. 2 செகண்ட்களின் பின்னர் ஒரே நேரத்தில் எறியல, ஒரே நேரத்தில் எறிஞ்சாத்தான் ஒரே நேரத்தில் சந்திக்கும். மற்றொரு பந்து வாய் லெகுத்தாக மேல் நோக்கி அதே புள்ளியிலிருந்து அதே தொடக்க வேகத்துடன் வீசப்படுகிறது. அப்போ இதுவும் ஒரு புவியீர்ப்பு இயக்கம்தான், ஒரு பரிமாண இயக்கம்தான். ஏண்டா ஒரே வையச் சென்ற நேர்த்திசை வழியே இயங்குகிறது. இல்லை, நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் அதே புள்ளி அதே தொடக்க வேகம். ஒரே ஒரு சின்ன பிரச்சனை, 2 செகண்ட்கள் பிந்தி அமலந்தான். அப்போ உங்களுக்கு தெரியும், அப்போ பிரியாணித்த நேரங்களில் உள்ள பிரச்சனைகளை இப்பொழுது தெளிவாக காட்டப் போகின்றேன். ரைட், வினாக்களை ஒருக்காக கவனிங்கள். எக்ஸும் வையும் சந்திக்கும் நேரம். அடுத்த எக்ஸும் வையும் அவற்றின் பாதையில் மிக உயர்வான புள்ளியிலிருந்து 5 மீட்டர் கீழே சந்திக்கும் என காட்டுக. அப்போ அந்த விடயம் கிளியர். அடுத்தது எக்ஸும் வையும் சந்திக்கும் போது அவற்றின் கதிகள், வேகங்கள் அல்ல கதிகள் 10 மீட்டர்/செகண்ட் என காட்டுக. இந்த விடயம் கவனித்து கொண்டீங்கள். ரைட், கேள்வியை நன்கு திட்டமிட்டு வாசிச்சிருக்கிறீர்கள். இது ஒரு கடுமையான வினா. ஆனால் பல்வேறு வினாக்கள் வரைக்கும் இதில் ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்கின்றது. அதை நான் பொழுது உங்களுக்கு சொல்லித் தருவேன். அதில் உள்ள 2 விடயம் இங்கே சேர்த்திருக்கின்றேன். ரைட், செய்முறைக்கு போகின்றேன். மீண்டும் ஒரு தரவு, 2 பந்துகள் XY 100 மீட்டர்/செகண்ட்
ஒரே ஒரு விடயம் மாறி இருக்கிறது. ஒரு ஆள் எறிந்து 2 செகண்ட்களுக்கு பின்னர் தான் மற்ற பந்து எறியப்படுது. ரைட், அதை இருக்கா பார்ப்போம். ரைட், இந்த இடத்துல பாருங்கள், சில விடயத்தை நான் குறிக்கிறதுக்காக இடைவெளிகள் போடப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், ஆரம்ப வேகங்கள் குறிக்கவில்லை என்றால் இந்த படம் நீங்கள் ஒரு பாதுகாப்பு கருதி போட்டிருக்கிறீர்கள் என்பதை கவனத்தில் கொள்க. இது 100, இதுவும் 100 மீட்டர் பெர் செகண்ட். இது வெளிக்கிடைக்க T7 சைவரில் வெளிக்கிட்டால் இங்கே சந்திக்கும் பொழுது T7T. ரைட், இது இன்னொரு விடயத்தை எடுத்து காட்டுவதற்காகத்தான் நான் இந்த நேரத்தை குறிக்கவில்லை, நான் குறித்து காட்டப் போகிறேன். மற்ற துணிக்கைக்கு என்ன போடுவீர்கள்? அதுக்குரிய நேரம் எவ்வாறு போட போகிறீர்கள்? T2. என்ன காரணம்? 2 செகண்ட்கள் பிந்தி எறிந்திருக்கிறீர்கள். அப்போ ஒரே நேரத்தில் எறிந்தால் தான் ஒரே நேரத்தில் சந்திக்கும். ஒரு ஆள் எறிந்து 2 செகண்ட்களின் பின்னர் மற்ற துணிக்கு எறிந்தபடியால் முதல் துணிக்கே T நேரம் பிரயாணித்தால் மற்றவர் அந்த 2 செகண்டை கழித்து போட்டு மிச்சத்தை போடுக்கும். அவை சந்திக்க இதுக்குரிய நேரம் T7 T2 செகண்ட். ஓகே, படத்துக்காகத்தான் அது ஒரு பரவலை மாறி வருகிறது. நேர போய் நேர வரும். நாங்கள் தரவுகளை குறிப்பதற்காகத்தான் கொஞ்சம் தள்ளி போடப்பட்டிருக்கிறது. பட் இதில் முக்கியமான இன்னொரு தரவு பார்த்துனீங்களே, இரு துணிக்கைகளுக்கு உரிய இடப்பெயர்ச்சிகள் என்ன சொல்லுங்க? சமன். தூரங்கள் இல்லை. அது முதலாம் துணிக்கை தூரம் கூட, 2ஆம் துணிக்கை தூரம் குறைவு சந்திக்கும் வரைக்கும். ஆனால் 2 துணிக்கைகளினுடைய இடப்பெயர்ச்சிகளும் சமன். அந்த இடப்பெயர்ச்சிகள் சமன் என்றதை வச்சு கொண்டு தான் இந்த கணக்கை அணுக போறியல் என்றதை நீங்கள் கவனத்தில் கொள்க. ரைட், அப்போ 2 பேருடைய இடப்பெயர்ச்சிகளும் பாருங்கள், ஆரம்ப தானத்திலேருந்து இதே தானத்துக்கு வருது, மற்றவரும் அதே தானத்துக்கு. தூரங்கள் இல்லை. படத்துக்காக நாங்கள் இவ்வாறு போட்டிருக்கின்றோம். ரைட், S1 யாருக்கு? முதலாம் துணிக்கை 100T சாய என் மேல் நோக்கி பாவிக்கிறோம். இங்கே பாருங்க, ப்ளஸ் போட்ட வழியில் இங்கே மைனஸ். எதுக்குரிய மைனஸ்? இந்த 10க்குரிய மைனஸ். அமர்முடுகள் T வர்க்கம். மற்றவருக்குரிய சமன்பாட்டை பாருங்கள், 2ஆம் துணிக்கைக்கு ஏண்டா 10 செகண்ட் பிந்தி எறிகிறீர்கள். T2 இங்கே முழுவதும் வர்க்கம் இல்லை, T வர்க்கம் இங்கே முழுவதும் வர்க்கம். ரைட், இந்த அணுகுமுறை படிவாக பார்த்துட்டீங்க. இந்த 2 சமன்பாடும் 2 மேலே தான் பாவிச்சிருக்கிறேன். இந்த சமன்பாடு இதுக்கான காரணங்கள் இருக்கிறது. நேரம் கேள்வி, S1 S2 சமப்படுத்த போகிறேன். அவ சமப்படுத்துகிறபடியால் அது ஒரு மேலிய தரவாக இருக்கிறது. அவள் இரு துணிக்கைகளின் இடப்பெயர்ச்சிகளும் சமம். ரைட், அவள் இதை சமப்படுத்தி S1 7 S2 கணக்கு ஆரம்பிக்க போகுது. அந்த விடயத்துக்கு போகும். ரைட், ஆனால் S1 7 S2 இடப்பெயர்ச்சிகள் சமம். இது யாருக்குரிய சமன்பாடு? முதலாம் துணிக்கைக்குரிய 100 T5 T வர்க்கம். மற்றவருக்குரிய சமன்பாடு இதார் 100 T 200 என்ற T2 செகண்டுக்குரிய அந்த பெருக்கமாக இருக்கிறது. அதாவது முன்னுக்கு 100 இருக்கிறது, T2 அவை அதை பெருக்கிய ஒரு அமைப்பு தான் இது. 100 T 200 இது இதுக்குரிய பெருக்கமாக இருக்கும் நினைக்கிறீர்கள். முன்னுக்கு நாங்கள் சுருக்கிய அந்த வடிவத்தை ஒருக்கா மீண்டும் ஒருக்கா பார்ப்போம். இதில் இந்த விடயத்தை தான் இதில் 5 வரும். 5 T2 முழுவதின் வர்க்கம் என்று வரும். சுருக்கும் பொழுது 5 T2 முழுவதின் வர்க்கம். அந்த சுருக்கத்தை இப்பொழுது அடுத்த விடயத்திலே எடுத்து காட்டப் போகின்றேன். கவனம், இந்த விடயத்தை பாருங்கள். ரைட், இது யாருக்குரியது? உங்களுக்கு தெரியும். இந்த இடத்தை நான் எடுத்து காட்டலாம். 5 T2 முழுவதின் வர்க்கம். 5 T வர்க்கம் 4 T சக 4. ஆகவே 5 T வர்க்கம் 20 T 20. பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியுது. இதில் மைனஸ் போடிக்க நாங்கள் பேந்து கதைக்கக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு இதில் சக போட வேணும். அவை இந்த பெருக்கத்தை போடிக்க பாருங்கள், மைனஸால் பெருக்க வேணும். ஏற்கனவே ஆல்ரெடி இதில் மைனஸ் இருக்குது. அவை இதை பெருக்கும் பொழுது மைனஸால் பெருக்கணுமெண்டா -5 T வர்க்கம் சக 20 T 20. அதான் இதிலே போடப்பட்டிருக்கிற அமைப்பு. எங்கே அந்த முன்னுக்கு இருக்கிற காரணிப்படுத்தலுக்குரிய விட. ரைட், இதிலே வருவோம். இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல். இந்த 5 T வர்க்கம் இந்த 5 2 வெட்டுப்பட்டு போகும். பாருங்கள், 220 இங்கே வரைக்கும் 220, இது 20 அவை T 11 செகண்ட். இது முதலாம் துணிக்கக்கூடிய நேரம். மேலே போய் கீழே வருது. மற்றவர் 2 செகண்ட் கழிக்க வேணும். T2 9 செகண்ட். இளைஞருக்கு இரண்டா சந்திக்கும் வரைக்குமான நேரம். அப்போ முதலாம் துணிக்கை சார்பாக சொல்லிக்க 11 செகண்ட், 2ஆம் துணிக்கை சார்பாக சொல்லிக்க 9 செகண்ட். அந்த 2 கழித்து போட்டிருக்கு.
பிரயாணித்த நேரம் டி என்றால் மற்றவை டி செய்ய 2. சுருக்கங்கள் அதுகளெல்லாம் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. ரைட். அடுத்த இன்னொரு வினா கேட்டிருக்கு. அதிகர் புள்ளியிலேருந்து 5 மீட்டர் கீழே சந்திக்குமெண்டு நான் அந்த நிலத்திலேருந்து சந்திக்கிற உயரத்தை காண்றேன். ஆனால் S1 கண்டாலும் ஒன்று தான், S2 கண்டாலும் ஒன்று தான். ஒன்றுக்கு 11 செகண்ட் போடணும், இல்லாட்டி S2 காண வேணுமென்றால் நீங்கள் 9 செகண்ட் போட்டாலும் 2க்கும் ஒரே பெருமானம் தான் வரும். ஆகவே இதுக்கு பாடுங்கள், இந்த சமன்பாடில் இந்த இதில் போட்டுருக்கோம் 100 × Tக்கு பதிலாக 11, மற்றது 5 11 வர்க்கம். ஆகவே 1495 மீட்டர். அவள் சந்திக்கிற உயரம் 495 மீட்டர் என்பதை கவனத்தில் கொள்க. அவள் இதில் சந்திக்கிற உயரம் என்று கேட்டிருந்தால் நேரடியாக இதோடு விட்டிருக்கலாம். அவர்கள் மேல்விமா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் பாருங்கள். எப்படி என்றால் சந்திக்கும் உயரத்தை அதிகர் புள்ளியிலிருந்து 5 மீட்டர் கீழே சந்திக்கு என்று கேட்டுக்கிறாங்க. அப்போ அதிகர் புள்ளியிலேருந்து 5 மீட்டர் கீழே சந்திக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம்டா, அந்த சந்திக்கிற பாருங்கள் அதிகர் உயரத்தை கண்டுபிடிக்கிறோம். அதி உயர் உயரத்தை கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதி உயர் உயரம் V வர்க்கம் சய அதில் போட்டுருக்க நேரடியாகவே பிரதியிட்டிருப்பேன். U வர்க்கம் ஆரம்பம் சய 2 GS என்றால் அந்த அதி உயர் உயரத்தில் இறுதி வேகம் 0. அதி உயர் உயரத்தில் இறுதி வேகம் 0. ஆகவே இறுதி வேகம் 0. 100 வர்க்கமேன் 2 பேருக்கும் ஆரம்பமும் 100 தான். சய 2 Gக்கு பதிலாக 10 H. ஆகவே 500 மீட்டர் வருது. அப்போ எங்களுக்கு தெரியுது இந்த அதி உயர் உயரம் 500 மீட்டர், சந்திக்கிற உயரம் 495 மீட்டர். ஆகவே அதி உயர் உயரத்திலேருந்து 5 மீட்டர் கீழே சந்திக்கும். 5 மீட்டர் கீழே சந்திக்கும். அப்போ 500லேருந்து 495 கழிச்சிருக்கிறேன். அதி உயர் உயரம்ன்றது அந்த மேல் தொங்கல் வரைக்கும் போகும், சந்திக்கிறது கழிச்சு. அவை கீழே சந்திக்கும் உயரம் 5 மீட்டர். இது 2ஆம் வினா. ரைட். 3ஆம் வினா என்ன? சந்திக்கும் போது அவற்றின் கதிகள். வேகங்கள் என்று கீழாது என்றால் மேலே போய் கீழே வர புதுறால், மற்றவர் மேலே போய் கொண்டிருக்கு. அப்போ வேகம் என்றால் பருமனும் இருக்கும் திசையும் இருக்கும். அப்போ இதில் பருமன் மட்டும்தான் சமன், திசை கீழே ஒன்றுக்கு கீழே வரப்போது இன்னொன்றுக்கு மேலே வரப்போகுது. அந்த அணுகுமுறையை பார்ப்போம். ரைட். V = U + AT பாவிச்சிருக்கு. அப்போ நீங்கள் ஒரு பயிற்சி கூடாகத்தான் எந்த சமன்பாடு பாவிக்க வேணும் என்ற விடயத்துக்கு வரலாம். என்ற ஆரம்ப வேகம் தெரியும் 100, உங்களுக்கு தெரியும் இறுதி வேகத்தை கண்டுபிடிக்க போகிறேன். நேரம் ஒரு ஆளுக்கு 11, இன்னொரு ஆளுக்கு 9. 2ஐ நான் பிரதியிடுறேன். பாருங்கள், இதில் பார்த்தீங்களா -10 வந்திருக்கிறது. என்ற மேலே போய் கீழே வருது. ஆனால் நான் அம்புக்குறி பாவிச்சது மேலே என்ற படியால் அது மைனஸில் வந்திருக்குது. யாருக்கு? முதலாம் துணிக்கைக்கு பாவிச்சது. அப்போ இந்த விடயம் நாங்கள் முதலாம் துணிக்கைக்கு, இந்த விடயம் யாருக்கு? 2க்கு. அது 11 போட்டால் 2ஆம் துணிக்கைக்கு 9 போடுவோம். 9 போடிக்க அது கணக்காக அந்த இடத்துல வரைக்கும் 10. அப்போ சந்திக்கும் போது அவற்றின் கதிகள் என்னவாக இருக்க போகின்றது? 10 மீட்டர்/செகண்டாக இருக்க போகின்றது. ரைட். இது என்ன? வகை 5 என்ற ஒரு விடயம் வருது. இந்த வகை 5 எவ்வாறு அமைந்திருக்கின்றது? அதாவது 2 செகண்ட் பிந்தி எறிகிறோம். அப்போ நீங்கள் ஒரு ஆழமான ஒரு முடிவுக்கு வாங்கோ. ஆரம்ப வேகம் இதுக்கு தேவையில்லை. எல்லா வினாக்களுக்கும் ஒரு முடிவாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வகை 5க்கு என்ன ஆரம்ப வேகத்தோடு எறிந்தாலும் முதலாவது சந்திக்கும் போது அவற்றின் கதிகள் சமன். அது எறிகைகளுக்கு இடையிலான நேர தாமதங்கள் எதுவாக இருந்தாலும் சந்திக்கும் கதிகள் சமன். ஆனால் இப்போ நீங்கள் 2 செகண்ட் பிந்தி எறிஞ்சபடியால் தான் சந்திக்கிற கதி 10 மீட்டர்/செகண்ட். நீங்கள் 3 செகண்ட் பிந்தி எறிஞ்சால் சந்திக்கும் கதிகள் 15 மீட்டர்/செகண்ட். 4 செகண்ட் பிந்தி எறிஞ்சால் சந்திக்கும் போது கதிகள் 20 மீட்டர்/செகண்ட். ஆனால் 2 துணிக்கைக்கும் ஒரே பெருமானம், ஆனால் வேறு பெருமானம் என்பதை கவனத்தில் கொள்க. ரைட். இப்பொழுது புவியீர்ப்பு இயக்கத்தின் 5 வகைகளும் முடித்திருக்கின்றேன். அந்த வகைகளுக்குரிய விடயத்தை பாருங்கள். ஒன்று இல்லத்திலேருந்து எறிஞ்சு இல்லத்துக்கு வருகின்றது, இன்னொன்று இடையிலேருந்து எறிஞ்சு இல்லத்துக்கு வருகிறது. அந்த இடையிலேருந்து எறிஞ்சு வரையக்க நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த இடப்பெயர்ச்சிக்கு சய போடும். மற்ற 2 துணிக்கைகள் சந்திக்கிறது நேர நிலை குத்தறியக்க. அடுத்தது ஒரு கோபுரத்தின் உயரத்திலேருந்து விழவிடைக்க இறுதி செகண்டில் சென்ற தூரத்தை வச்சு கணக்கு செய்கிறது. மற்றது முதலாம் துணிக்கு எறிஞ்சு 2 செகண்ட் கழித்து அதே இடத்துலேருந்து அதே தொடக்க வேகத்துடன் எறியப்படுகிறது. இந்த வகை சார்ந்து தான் வினாக்களை நீங்கள் அவதானிக்க வேண்டும். இதில் மேல் சில வினாக்களை அணுகியிருக்கிறேன், அதை ஒரு பார்ப்போம். பிள்ளைகள் இதை பாருங்கள். ரைட். இது எந்த வகையை சார்ந்தது என்றால் வகை 4க்குள்ளே போட்டிருக்கிறேன். இது உங்களுக்கு மிக முக்கியமான நடைமுறை வினா என்பதை கவனத்தில் கொள்க.
ஒரு மலைமுகிலின் உயரத்தை கண்டுபிடிக்க போகின்றோம். பாருங்கள் ஒரு சயின்ஸ் மாணவனுடைய ஒரு விடயமாக இருக்கிறது. மலைமுகில் ஒன்றில் ஓய்விலிருந்து மலைத்துளிகள் என்ன செய்து தனது பிரயாணத்தின் இறுதிச்செக்கனில் அந்த பாக 4 தீசை உண்டு அந்த 295 மீட்டர் தூரத்தை கடந்தது எனின் மலைமுகிலின் உயரத்தை காண்க. அப்போ நிலத்தில் இருந்தே மலைமுகிலின் உயரத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அப்போ இதில் நாங்கள் ஒரு எடுகோள் வழித்தடியை நாங்கள் புறக்கணிக்கிறோம். மற்றது புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 மீட்டர்/செகண்ட் இருக்குன்னு கொள்கிறோம். ஒரு குறித்த உயரம் வரைக்கும் புவியீர்ப்பு ஆர்முடுகள் நாங்கள் மாறாதென்று எடுக்கிறோம். உண்மையில் புவியீர்ப்பு ஆர்முடுகள் பெரும் தூரங்களுக்கு செல்லும் பொழுது மாற்றமடையும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அது நாங்கள் ஈர்ப்பு புலத்திலேயே சந்திப்போம். ரைட். இப்பொழுது பாருங்கள், நாங்கள் பாவிக்க வேண்டிய சமன்பாடு என்னத்துக்காக, எந்த சமன்பாடு என்பதை நீங்கள் பயிற்சி கூடாகத்தான் எடுக்க முடியும். பாருங்கள், ஏன் 295 மீட்டர் தூரத்தை இறுதி செக்கனில் கடந்தபடியில் செக்கன் என்ற கருத்து வருது, தூரம் என்ற கருத்து வருது. புவியீர்ப்பு ஆர்முடுகள் தெரியும். ஆக அதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் போகிறோம். அப்போ S= UT + RAT வர்க்கம் பாவிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், மலைமுகில் ஓய்விலேருந்து விழுது. அப்போ முதல் இறுதி செக்கன் தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அந்த தரவை நான் இங்கே போடுகின்றேன். இதான் 295 மீட்டர் தூரம் என்பதை கவனிக்க. இந்த இறுதி செக்கனில் தந்தது. நாங்கள் இதில் ஏயிலிருந்து முதல் பிக்கு பாவிப்போம். அதான் S1. அதில் இங்கே குறிப்பிடவில்லை. S1 பாருங்கள், ஆரம்பம் ஓய்விலேருந்து விழவிடப்படையில் 0 T 1 சாக கீழேண்டபடியில் சாகவே பாவிச்சிருக்கிறேன். 10 அங்கால T 1 முழுவதும் வர்க்கம் என்று வருது. ஆகவே 5 அதை விரித்து போட்டிருக்கிறேன். 5 T வர்க்கம் இது இந்த பெருமானத்தை 1. அடுத்தது யார்? S2 ஏலேருந்து சிக்கு பாவிச்சிருக்கிறேன். அப்போ இது நான் பாவிக்க வேண்டிய இடம் என்னவாக இருக்குது? ஏலேருந்து சிக்கு. இது நான் சும்மா இப்போ விளக்கத்துக்காக போடுறேன். இது எங்கே பாவிக்கப்பட்டிருக்கு? இந்த சமன்பாட்டை இந்த இடத்துல A to Bக்கு பாவிச்சிருக்கிறேன். இந்த சமன்பாட்டை பாவிச்சிருக்கேன். ரைட். 2வது சமன்பாடு ஒன்றும் குழப்பாமல் தெளிவாக பார்த்துருக்கிறீர்கள். சமன்பாடுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறேன். நான் அந்த எழுத்துக்களை குறைத்து விடயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறேன். நான் மேலதிகமாக இதை குறிப்பிட்டிருக்கிறேன். ஓகே, ரைட். S1 S2 S2விலேருந்து S1 கழிக்க போறீர்கள். இது ஒரு வித்தியாசமாக வருது பாருங்கள். S2விலேருந்து S1 கழித்தால் அதை 295 மீட்டர் தூரத்துக்கு சமப்படுத்தலாம். என்றால் அந்த இறுதி செகண்டில் போன தூரம் 295. ஏலேருந்து பிக்கு S1, ஏலேருந்து சிக்கு S2 கழிக்க போகிறேன். அந்த விடயத்தை பாருங்கள். ரைட். S2 - S1 295 மீட்டர். இந்த S2க்காக பிரதியிட்டிருக்கு 9 T வர்க்கம், S1க்காக பிரதியிட்டிருக்கு. அதாவது இதுலேருந்து இது 2ஆம் தடவையும் அந்த படம் போட்டிருக்கேன் இப்படி விளங்கி கொண்டு போகிறதுக்கு. அப்போ இதுலேருந்து இது வரைக்குமான ஒரு சமன்பாடு தான் இது. மற்ற சமன்பாடு 290. ஆகவே இதில் சுருக்கைக்கு இது வெட்டுப்படுகிறது. 10 T 5 290. ஆகவே T 30 செகண்ட். அப்போ முழு பிரியாணத்துக்கும் எடுத்த நேரம், அதாவது மலைமுகிலேருந்து அந்த மலைத்துளி நிலத்தை வந்து சேருது. இதான் எங்களுக்கு நிலம். இந்த இடம் தான் நிலத்துக்கு வந்து சேர்ற நேரம் தெரியும் 30. ஆனால் கேள்வி அதல்ல, அந்த மலைமுகிலின் உயரம் பாருங்கள். என்ன மலைமுகிலின் உயரம்? S2 யாருக்கு 5 T வர்க்கத்து. Tக்கு போட்டிருக்கும் 30 வர்க்கம் 4500 மீட்டர். பார்த்தீங்களே, இப்பொழுது மலைமுகில் வந்து நிலத்திலிருந்து அண்ணளவாக என்ற உங்களுக்கு உண்மை பெருமானம் பெற முடியாது என்ற நாங்கள் வழித்தடியெல்லாம் புறக்கணித்திருக்கிறோம். 4500 மீட்டர் உயரத்தில் இருக்கிறது. அப்போ இதை விட கூடின ஒரு உயரத்தில் இருக்கலாம். அது பெருமளவில் மாற்ற முடியாது. கிட்டத்தட்ட 5000க்கும் 4000க்கும் இடையில் உள்ள ஒரு ரேஞ்சாகத்தான் இருக்க முடியுமே ஒழிய பெரிய அளவு மாற்றம் அடையாது. அவை ஒரு தற்காலிகமாக மலைமுகில் எங்கே இருப்பது என்பதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். நிலத்திலிருந்து 4500 மீட்டர் உயரம். பாருங்கள், ஒரு வித்தியாசமான அணுகுமுறையாக இருக்கின்றது. வகை 4 சார்ந்த விடயம். ரைட். அடுத்த வினாக்கு போவோம். ரைட். இந்த உங்களுக்கு தெரியும், நேர்கோட்டி இயக்கவியலே கிடையான தலைவலியை இயங்கியம் இருக்கிறது. 5வது செகண்டில் சென்ற தூரம், 7வது செகண்டில் சென்ற தூரம், 5வது செகண்டில் சென்ற தூரத்துக்கும் 7வது செகண்டில் சென்ற தூரத்துக்கும் உள்ள விகிதம் என்ற ஒரு விடயம் இருக்கு. இப்போ 5வது செகண்ட் என்றால் 4க்கும் 5க்கும் இடையில் இருக்கிற அந்த தூரம் தான் 5வது செகண்டில் சென்ற தூரம். இப்போ நாங்கள் 20ஆம் நூற்றாண்டுன்றது 1901 ஜனவரி தொடக்கம் 2000 டிசம்பர் வரைக்கும். அது 20ஆம் நூற்றாண்டு. 21ஆம் நூற்றாண்டுன்றது 2001 ஜனவரி தொடக்கம் 2100 டிசம்பர் வரைக்கும் வரும். டிசம்பர் வரைக்கும் வர வேணும் அந்த 21ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு. அந்த மாதிரி
உங்களுக்கு தெரியும் 5வது என்ற 4க்கும் 5க்கும் இடையில் இருப்பது 5வது செகண்டில் சென்ற தூரம். 5வது செகண்டில் வேகம் என்று கேட்க முடியாது என்ற கணத்துக்கு கணம் வேகம் மாறும். 5 செகண்ட் முடிவில் வேகம் என்று கேட்கலாம். இது அந்த மாதிரியான ஒரு புவியீர்ப்பு இயக்க வினா. எங்கே பாருங்கள், ஓய்விலிருந்து சுயாதீனமாக விழும் பொருள் ஒன்றானது 1வது 2வது 3வது செகண்ட்களில் நகரும் தூரங்களின் விகிதம். ஆரம்பம் 0 என்ற சுயாதீனமாக விழும். ரைட். பாவிக்க வேண்டிய சமன்பாட்டை உறுதிப்படுத்துங்கள். S = ut + அரியேற்றி வர்க்கம். ரைட். முதலாவது இது முதலாவது செகண்டும் முதல் செகண்டும் ஒன்றாக தான் பெறப்போகுது. அதுக்கு பெரிய ஒரு தமிழ் வேறுபாடு இல்லை. அப்போ S1 0 தர அரை தர 10 ஒன்றின் வர்க்கம் 5 மீட்டர். இங்கே பாருங்கள், தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏண்டா புவியீர்ப்பு சீரான ஆர்முடுகள். அப்போ நான் முந்தைய வகுப்பிலும் இந்த வகுப்பிலும் சீரான ஆர்முடுகள் இயக்கம் சம்பந்தமான வினாக்கள் மட்டும்தான் செய்கின்றோம். அப்போ பாருங்கள், 10 போட்டு 5 மீட்டர் வந்திருக்கிறது. எங்களுக்கு முதலாவது 2வது என்ற ஒரு விடயம் இருக்குது. இப்போ நான் 10 செகண்டுக்கு காண போகிறேன். பாருங்கள், 10 செகண்ட் 10 செகண்ட் முடிவில் 20 மீட்டர் தூரம் போகுது. ஏன் நேரத்துக்கு பதிலாக 2 போட்டிருக்கு. அடுத்தது S3 3வது செகண்டில் போன தூரம், அதாவது 3 செகண்டில் சென்ற தூரத்துக்கு பதிலாக இதை பெருதிட்டு இருக்கேன். 45 மீட்டர் வருது. ஆனால் வினா அதை இல்லை. முதலாவது 2வது 3வது என்ற அந்த சொல்லப்பிடியுங்கள் ஆவது என்று வருது. அதுகளே சென்ற தூரங்கள் குள்ள விகிதம். இது என்னென்று கேட்பார்கள், 3 செகண்டில் சென்ற தூரம், இது 2 செகண்டில் சென்ற தூரம் என்று வருகின்றது. ரைட். இதில் பாருங்கள், முதலாவது பிரச்சனையில் அது 5 மீட்டர் தான் வரும். இல்லை 5 மீட்டர் தான் வரும். 5 மீட்டர் இது வரப்போது. இந்த முதலாவது செகண்ட் முடிஞ்சு இங்கே பாருங்கள் 10 செகண்டில் முழு தூரத்துக்குமான பெருமானம் என்னென்னு பாருங்கள். 20லேருந்து நீங்கள் 5 கழித்தால் 15 மீட்டர் வரும். அதே மாதிரி 45லேருந்து 20 கழித்தால் 25 மீட்டர் வரும். ரைட். முதலாவதில் 5 மீட்டர், இரண்டாவது 15 மீட்டர், 3வதில் 25 மீட்டர் கழித்து பார்க்கும். ரெண்டாவது 20 கழிச்சு. ரைட். அவை முதலாவது செகண்டில் சென்ற தூரம் 5, 2வது செகண்டில் சென்ற தூரம் 15, 3வது செகண்டில் சென்ற தூரம் 25. அவை 1க்கு 3க்கு 5 என்ற ஒரு விடயம் வருகிறது. அப்போ இப்பொழுது நான் புவியீர்ப்பு இயக்கம் சம்பந்தமான 5 வகையோட மேலதிகமாக 2 வகைகளையும் செய்திருக்கின்றேன். அந்த இறுதி செகண்ட்களை பேஸ் பண்ணித்தான் இதுவும் வருது. இந்த விடயத்தை சார்ந்து மேலதிகமாக நான் அடுத்த கட்டத்துக்கு நுழைய போகின்றேன். இப்பொழுதும் நான் படிப்பிக்க போகிறது நேர்கோட்டு இயக்கவியல் தான். அதில் இதுவரைக்கும் புவியீர்ப்பு இயக்கம் தான் படிப்பித்தாலும் அது ஒரு பரிமாண இயக்கம். இப்பொழுதும் பிள்ளைகள் கவனியுங்கள், இப்பொழுதும் புவியீர்ப்பு இயக்கம் தான் படிப்பிக்க போகிறேன். ஆனால் இருபரிமாண இயக்கம். அந்த இருபரிமாண இயக்கத்தை பற்றிய ஒரு குறிப்புக்கு நாங்கள் போக போகின்றோம். பார்த்தீங்க, அப்போ ஒரு பரிமாண இயக்கம் என்றால் YHலேயே போய் YHக்கு வருது. இது இருபரிமாண இயக்கம் என்றால் XHலும் இயங்க போது YHலும் இயங்க போகுது. இங்கே பாருங்க ரேஞ்ச், இங்கே பாருங்க உயரம். அப்போ XH வழியே இயங்க போது YH வழியே இயங்க போகுது. அதால் இருபரிமாண இயக்கம். முப்பரிமாணம் என்றால் சட் வழியே இயங்குறது. 3 பரிமாணம்னு சொல்லுது. இப்போ கோள அலை என்றால் அது முப்பரிமாண இயக்கம். நீரின் மேற்பரப்பில் வாரது இருபரிமாண இயக்கம், வட்ட அலை முகம் என்று சொல்லுவோம். நீரின் மேற்பரப்பில் வார அலையை கோள அலை முகம் என்று சொல்ல முடியாது என்றால் இருபரிமாணம், வட்ட அலை முகம். அதே போல் இருபரிமாண இயக்கம். அப்போ இதுவும் ஒரு புவியீர்ப்பு இயக்கம். இதில் உள்ள பிரச்சனை என்ன சொல்லுவாகும், அதை நேர நிலை குத்தாக எறிகிறோம் பிள்ளைகள். இது கொஞ்சம் சரிச்செறிகிறோம், அதான் கிடியோட ஒரு சாய்வாக எறிகிறோம் என்ற ஒரு விடயத்தை விளங்கி கொண்டால் போதும். அப்போ எங்களுக்கு என்ன வரப்போகிறது, இந்த எறியத்தில் கேட்கக்கூடிய வினாக்கள் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த விளக்கத்தை மேலுமா பார்க்க போகிறோம். எல்லாம் கிளியர்? ரைட். இந்த சரிச்சரீரம் குறித்த கோணத்தோட புவியீர்ப்பின் கீழே. அப்போ இந்த வேகத்தை நாங்கள் கிடியாக பிரிக்கலாம், நிலை குத்தாக பிரிக்கலாம். இங்கே பாருங்கள், கிடியாக பிரிக்க XH வழியை பிரிக்கிறபடியால் இது XH இயக்கம், மற்றது YH இயக்கம். Vx = v cos θ. இந்த v cos θவை பார்த்து நீங்களே எங்கே எடுத்தாலும் மாறாமல் இருக்கிறது. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். அது கேட்டுக்கிடாது. கிடையாக புவியீர்ப்பு ஆர்முடல் இல்லை. நான் தொடங்கிக்கே உங்களுக்கு சொன்னால் புவியீர்ப்பு ஆர்முடல் நிலைக்குத்தாக கீழ் நோக்கிய திசையில் மட்டுமே இருக்கிறது.
அப்போ கிடையாக புவியீர்ப்பு பார்ப்பொருள் இல்லை, அவை கிடையாக விசை இல்லை. ஆகவே உங்களுக்கு தெரியும் அதில் எந்தவித வேக மாற்றமும் நடைபெறாது, அதாவது உந்த மாற்றம் நடைபெறாது, வேக மாற்றம் நடைபெறாது. அவை மாறா வேகத்தோடு தான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும். அடுத்தபடி இதை பாருங்கள், நிலைக்குத்தா போகிறோம். விவை வி சைன் தீட்டா, இதையும் பார்த்துக்கொள்ளுங்கள், தெளிவாக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்தையும் பாருங்கள், வேக கூறு காம்போனன்ட்ஸ்ன்னு சொல்ல வேக கூறுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ரைட், வி சைன் தீட்டா புவியீர்ப்பு பாருங்கள் வடிவா தெளிவாக குறிச்சிருக்க. நிலைக்குத்தா கீழ் நோக்கி இருக்குது, கிடையா இல்லை. அப்போ தொடர்ந்து ஒரே வேகத்தோடு கிடையாக இயங்கும். நிலைக்குத்தா ஆவார் இல்லை, பாருங்கள் வேகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதிகர் புள்ளியில் வேகம் 0. புவியீர்ப்பு இயக்கத்திலும் அப்படி தானே பார்த்துனீங்க. நிலைக்குத்தா நேர்மையில் இருந்தால் அதிகர் புள்ளியில் வேகம் 0 பேருந்து திரும்புது. இதுக்கு பேர் பரவளவு பாதை. ரைட், முடிஞ்சது. அப்போ இதில் உள்ள குறிப்பு ஒரு கமெண்ட்னு சொல்கிறேன், கிடை வேகம் மாறாது, நிலைக்குத்து வேகம் மாறும். ஏனென்றால் நிலைக்குத்தாக புவியீர்ப்பு பார்வையில் கீழ் நோக்கிய திசையில் இருக்கிறது. இங்கே அந்த விடயங்களை தொகுத்து பார்ப்போம், மிக கவனமாக பார்க்க வேண்டிய விடயம். எறிய பொருளின் எறிய பாதையில் அதே கணத்தில் கிடையாகவும் நிலைக்குத்தாம், அந்தந்த கணத்தில் கிடையாக நிலைக்குத்தாம் இயங்கி கொண்டிருக்கும். ரெண்டாவது, ஆர்முருள் எங்கே மட்டும் இருக்கின்ற வேறு நிலைக்குத்தா கீழ் நோக்கிய திசையில் மாத்திரம் இருக்கின்றதை கவனித்துக்கொள்ளும். அட கிடை திசையில் ஆர்முடுகள் 0. அதனால் தான் கிடை வேகம் என்ன செய்யவில்லை, மாறவில்லை. ஏன், ஆர்முடுகள் 0 மட்டும் வேக மாற்றம் 0, அவை தொடர்ந்து ஒரே வேகத்தோடையே இயங்கிக் கொண்டிருக்கும். ரைட், அடுத்த எறிபடை இயங்கும் பாதை பரவளைவு என்று சொல்லுவோம், பரவளைவு பாதை. ரைட், இலங்கையிலேயே சில குறிப்புகள். அடுத்த குறிப்பு போவோம். பாருங்கள், இதில் என்ன இருந்திருக்கு, அந்த எறிய பொருளினுடைய வேகம் சம்பந்தமான சில விடயங்களை பற்றி பார்த்துருக்கோம். இது அந்த எறிய பொருளுடைய இடப்பெயர்ச்சி நேர விரைவு, இடப்பெயர்ச்சி நேர விரைவு, எறியப்பட்ட எறிய பொருளுடைய இடப்பெயர்ச்சி நேர விரைவு மிக முக்கியம். இதில் கவனிங்கோ, நிலைக்குத்து வேக கூறின்ற பெருமன் அது மாறும். எங்களோட சாதாரண புவியீர்ப்பு இயக்கத்தின் பெருமானம் வி சைன் தீட்டா அப்படியே மேலே போய் எறிவேகம் 0 திரும்ப போகுது, எறியப்பாது. இதான் அந்த வேகம் 0 கட்டம், அந்த உயர்வான புள்ளி. திருப்பி எதிர்த்திசையில் வருது. அப்போ எதிர்த்திசையில் வர்றபடியால் நாங்கள் கீழே போடுறோம், இப்படி போய் திருப்பி வரும். எங்களோட வழக்கமான புவியீர்ப்பு இயக்க வரைவுக்கு ஒத்ததாக இருக்குது. இதில் பாருங்கள் என்ன வருமென்று பாருங்கள், மைனஸ் வி சைன் தீட்டா. அடுத்து இதில் இன்னொரு கூரை நான் உங்களோட கதைக்க இருக்கிறேன், இதில் தவற விடப்பட்டிருக்கிறது, அதை பற்றி கதைப்போம். எப்படி என்றால், இது நிலைக்குத்து வேக கூறு வி சைன் தீட்டா என்பது நிலைக்குத்து வேக கூறு விஒய் விஒய். அப்போ விஎக்ஸ் எப்படி இருக்கும், அது மாறாது. அதை மேலே கீறி இருக்கிறேன். விஎக்ஸ் என்று சொல்லப்படுற கிடைக்கூறுன்ற அந்த அமைப்பு எப்படி இருக்கும் நேரத்தோட, அதையும் கவனிச்சு வைங்க. இவ்வாறு மாறாமல் இருக்கும் வி கொஸ் தீட்டா. ஏன், கிடையாக புவியீர்ப்பு பார்வையில் இல்லை. மற்ற பாருங்கள், இந்த சாய்வை பாருங்கள், இது புவியீர்ப்பு இயக்கம், ஒற்றை விரிகோணம் மாறாது, எப்போ எடுத்தாலும் எந்த இடத்திலும் மாறாது. விரிகோணம் என்றபடியில் மைனஸ், அதான் கீழே கீறப்பட்டிருக்கு, புவியீர்ப்பு பார்வையில் கீழே கீறப்பட்டிருக்கு, கீழே கீறப்பட்டிருக்கு. இந்த வரைவு கொத்த வரைவு உங்களுக்கு தெரியும், இல்லத்திலேருந்து லெக்குத்தா மேல் நோக்கி எறிஞ்சு கீழே வார எரிபொருளுக்கும் இதே அமைப்பு தான் இருக்கிறது. அப்போ இந்த வரைவு பார்த்துருப்பீர்கள், தெளிவிருக்கிறது. சரி, இதில் ஒன்று விடுபட்டிருந்தது, அதுவும் உங்களுக்கு கீறப்பட்டிருக்கு, கிடைவேக கூறு, அதையும் கவனமாக நோட் பண்ணி கொள்ளுங்கள். ரைட், அப்போ இதில் 4 வரைவு, இடப்பெயர்ச்சி நேர வரைவு, வேக நிலைக்குத்து கூறு வரைவு, ஆர்முடுகள் வரைவு, வேக கிடைக்கூறு வரைவு நேரத்தோடு. ரைட், அடுத்தபடி இது வருவோம், முக்கியமான சமன்பாடுகள். முக்கியமான சமன்பாடு, எறிய பொருளின் இயக்கத்துக்கான சமன்பாடுகள். பாருங்கள், பரப்பு நேரம், கிடைவீச்சு. அடுத்த கட்டமாக நிறுவ போகிறேன், இப்பொழுது பார்ப்போம். அதிகர் கிடைவீச்சு, கிடைவீச்சுக்கும் அதிகர் கிடைவீச்சுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கொள்ளுங்க. வடிவா அந்த சைன் 2 தீட்டா ஒன்று என்ற பெருமானத்தை எடுக்கின்றது, அதால் அது வரையில். சைன் 2 தீட்டா ஒன்றென்ற படியால் என்ன வரும் நினைக்கிறீங்க, அங்கே 90 வரும், அவை தீட்டா 45. 2 தீட்டா தான் 90 வரும், அவை தீட்டா 45. அடுத்த வேறு என்ன போட்டுக்கணும் பாருங்கள், அது உயரம். ஏன், இருபரிமாண இயக்கம் கிடையாக இயங்குகின்ற அதே வேளையில் நிலைக்குத்தாகவும் இயங்குகின்றது. அப்போ அந்த இதில் வர்ற மேக்சிமம் ஹைட் உயரம் தான் போட்டிருப்பேன், அது உயரம். எல்லா சமன்பாடு தெளிவு இருக்கிறது. எறிய பொருட்களின் இயக்கவியல் சமன்பாடுகளாக இது அமைந்திருக்கின்றது. ரைட், இது சம்பந்தமான சில விடயங்களை இப்பொழுது நாங்கள் அணுகப் போகின்றோம். ரைட், இதிலே சும்மா தொகுத்து தந்திருக்கிறேன் பாருங்கள், ஒரு வேறு வடிவத்திலே தந்திருக்கிறேன் பாருங்கள். அதிகர் புள்ளியில் நிலைக்குத்து வேகம் 0, கிடையாக மட்டும்தான் இயங்கும் என்று போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போ கிடையோடு அமைக்கிற கோணம் 0 ஒரு வினாவுக்கு தேவை.
என்ற கிடையா மட்டும்தான் இயங்கும். நிலைக்குத்து வேகம் 0, நிலைக்குத்து வேகம் 0. மற்ற சந்தர்ப்பங்களில் எல்லா வேகமும் இருக்கும், கிடை வேகம் இருக்கும், நிலைக்குத்து வேகம் இருக்கும். எறியப்பட்ட ஆரம்ப அதே வேகத்துடன் திருப்பி வந்து சேரும். இது கிடை வீச்சு, இது அதி உயர் உயரும். அங்கே மீண்டும் சமன்பாடுகள் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரைட், அடுத்த விடயத்துக்குள்ளே நாள் போவோம். இவற்றுக்கான சில விடயங்களை இப்பொழுது பார்ப்போம். எங்கே பரப்பு நேரம், இங்கே இருக்க விடை இருக்கிறது. இதை அணுகிறதுக்கு சில ஐடியாக்களை நான் உங்களோடு பொழுது கதைக்க இருக்கின்றேன். இந்த பரப்பு நேரம் S=UT + RAT வர்க்கம் என்ற அந்த விடயத்துக்கு வருவேன். நிலைக்குத்தாக எழும்பி நிலையத்திலேயே விழுந்திருக்கு. ஆரம்ப வேகம் v sin θ into t சாய என் மேல் நோக்கி சாய g எங்கட புவியீர்ப்பு இயக்கம், ஆனால் இரு பரிமாண இயக்கம். இதை இஞ்சால கொண்டு வாங்கள். அரை gt வர்க்கம் சமன் v sin θ into t. இந்த டீயும் டீயும் வெட்டுப்பட 2v என்ன வர sin θ வச்சு விடையும் போட்டு வச்சிருக்கிறேன் நான். ரைட், அடுத்த வினாவை பார்ப்போம். கிடைவீச்சு, இங்கே விடை இருக்கு, கிடைவீச்சு. அப்போ கிடைவீச்சுக்கு போடேக்க S=VT பாவிச்சா சேரும், கிடை ஆகார்முடுகள் இல்லை. இந்த நேரம் ஏற்கனவே அங்கே கண்டு வச்சுக்கிறத இங்கே தெளிவாக போட்டு வச்சுக்கிறேன் நான் உங்களுக்கா. அவை என்ன போடணும், கிடை வேகத்துக்கு நீங்கள் போடேக்க ரேஞ்ச் என்ன வரப்போகுது v cos θ, நேரத்துக்கு பதிலாக அதை போட போகிறேன். இங்கே இருக்குது 2v sin θ/g. ஆகவே என்ன வரப்போகுது 2v வர்க்கம் sin θ cos θ/g. இதற்காக கவனித்து வச்சுருக்கணும். இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை உங்களுக்கு தெரியும், sin 2θ பயோப்பிள்ளையில் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். பயோ மாணவர்கள் இந்த இடத்திற்காக கவனிங்க, மேத்ஸ்காரருக்கு இது தெரியும், மேத்ஸ் மாணவர்களுக்கு. அப்போ பாருங்கள், இந்த 2 sin θ cos θவை சேர்த்து எழுதும் பொழுது உங்களுக்கு என்ன வரப்போகுது v வர்க்கம் sin 2θவின் கீழ் g. அது இங்கே தெளிவாக குறிப்பிட்டிருக்கு, v வர்க்கம் sin 2θவின் கீழ் g. அப்போ அந்த விடயமும் தெரியும். சமன்பாடுகளை நிறுவனத்துக்காக சில இடைவெளியை போட்டு உங்களை ஒரு அறிமுகத்தை கொண்டு வருகின்றேன். முடிவுகள் தெரிஞ்சால் விரும்பத்தக்க. இன்னொரு விடயத்தையும் பாருங்கள். ரைட், அது இயற்கிடை வீச்சண்டேக்க இந்த sin 2θ கொண்டு போடுறது. இந்த என்ற ஒரு குறித்த வேகம் கோணத்தை மாற்றி 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 நாங்கள் செய்ய போகின்ற ஒரு விடயம். ஆகவே sin 2θக்கு நாங்கள் உயர் பெருமானம் என்று சொன்னால், ஏண்டா ஏற்கனவே v மாற்றக்கூடிய அளவுக்கு உயர் பெருமானமாக மாற்றியிருக்கிறோம், g மாற்ற முடியாது. அப்போ sin 2θ வந்து தான் உயர் பெருமானம் உண்டு. ஆகவே sin 2θ எப்போ உயர்ந்த பெருமானத்தை எடுக்கும் என்று சொன்னால் 90 பாகை ஆகும் போது, ஆகவே 2θ sin 90 பாகை ஆகும் போது, அவள் 2θ 90, ஆகவே θ வந்து உங்களுக்கு தெரியும் 45. பாருங்கள், அப்போ ஒரு பொருளை கிடையோட உயர் வீச்சை அடைய வேணுமென்றால் 45 பாகையில் அறியும். இது கொண்டு போட்டால் இந்த பெருமானத்துக்கு v வர்க்கத்துக்கு θ வரும். இதுவும் உங்களுக்கு பாருங்க θ 45. ரைட், இப்பொழுது நாம் என்ன விடயம் சார்ந்து பார்த்துருக்கின்றோம், தனியாக ஒரு புவியீர்ப்பு இயக்கம் பார்த்துருக்கின்றோம். அதில் 2 கட்டங்களாக பார்த்துருக்கின்றோம், ஒரு பரிமாண இயக்கம், 2 பரிமாண இயக்கம். இவற்றுக்கான பூர்ண விளக்கங்கள் தரப்பட்டு புவியீர்ப்பு இயக்கத்தில் வகை 5ஆக பிரித்து செய்திருக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சி உங்களுக்கு தெரியுது, மீண்டும் ஒரு வகுப்பிலே இருக்கும், இது எரியம் சம்பந்தமாக. ஆகவே அதை நாங்கள் புரிதல் வகுப்பிலே சந்திக்கும் வரைக்கும் இதனை நிறைவு செய்து மீண்டும் ஒரு வகுப்பிலே சந்திக்கும் வரை உங்களை இடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.